இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மீனாவும் உங்க வீட்ல ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தானே இருக்கா? அப்படி இருக்கும்போது அவ மருமகளுக்கு மட்டும் என்ன இருக்க போகுது? மொத்த பவரும் மீனா மாமியாருக்கு தான். என்ன மீனா? ஏய், என்னடி சொல்ற? அவளோட ஹோட்டலுக்கு வந்து அவளையே தப்பா பேசுற? நான் ஒன்னும் தப்பா பேசல, யதார்த்தம் அதான். அது மீனாக்கே தெரியுமே. அவ மருமகளை விட மீனா நிலைமை ரொம்ப மோசம். புருஷன் வேற படுத்த படுக்கையா இருக்கான், புள்ளையும் பொறுப்பு இல்லாம இருக்கு. மீனா பாவம் என்ன பண்ணுவா? அப்படியே அவ அத்தைய நம்பி வாழ்க்கைய ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. வேற வழி இல்ல. சரி, உங்களுக்கு வேற என்ன வேணும்? என்ன சாப்பிடுறீங்க? ஆர்டர் பண்ணதே போதும் மீனா. மேடம், கொஞ்சம் வர முடியுமா மேடம்? எங்க? ஒரு சர்ப்ரைஸ் மேடம், ப்ளீஸ். என்ன விஷயம்? இல்ல மேடம், சின்னதா ஒரு ஷெஃப் காம்படிஷன் வச்சிருக்கோம். அங்க இருக்கிறவங்க மாஸ்டர் ஷெஃப்காக அப்ளை பண்ணிருந்தாங்க. அவங்களோட டிஷ்ல எது பெஸ்ட்னு டேஸ்ட் பண்ணி சொல்லணும். அதுக்கு ஒரு மாஸ்டர் ஷெஃபா உங்களை கூப்பிட்டாங்க மேடம். மீனா, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அந்த தமிழ் உன்னை கவுக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிருக்கா. அங்க பாரு, மைக்கெல்லாம் வச்சிருக்காங்க. உன்னால பேச முடியுமா? கை கால்லாம் நடுங்கும் மீனா. பேசாம ஒதுங்கிக்கோ. என்னத்தை யோசிக்கிறீங்க? வாங்க, உங்களால முடியும் அத்தை. அத்தை, இது உங்களோட நேரம். நீங்க எப்படி தாயங்கலாம்? வாங்க வாங்க அத்தை. வாங்க மேடம், வாங்க அத்தை, வாங்க. இதுல எந்த ஃபுட் பெஸ்டா இருக்கு? இது ரெண்டும் நல்லா இருக்கு. இவர் பண்ணது ரொம்ப பெஸ்டா இருக்கு. நான் இவருக்கே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கறேன். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. மாஸ்டர் ஷெஃபா கௌதம் செலக்ட் ஆயிருக்காரு. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. இந்தாங்க. அத்தை, இது உங்க கையால அவருக்கு கொடுங்க. இந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் மேடம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த காம்படிஷனுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து சரியான ஷெஃபை செலக்ட் பண்ண எங்க அத்தை மீனாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், உங்க யாருக்கும் எங்க அத்தைய பத்தி பெருசா தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால நான் சொல்றேன். எங்க வீட்டுல 2 ஸ்ட்ராங்கான பில்லர்னா, ஒன்னு எங்களோட ஜனாமா, இன்னொன்னு என்னோட அத்தை மீனா. ஜனாமா நெருப்புனா, எங்க அத்தை இந்த குடும்பத்தோட வேறு. ஜனாமாக்கு எல்லாமே சரியா இருக்கணும், அதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. ஆனா எங்க அத்தை எப்படின்னா, சின்ன சின்ன தவறுல கூட அழகு இருக்கும்னு நினைக்கிறவங்க, மன்னிக்க தெரிஞ்சவங்க, விட்டு கொடுக்க தெரிஞ்சவங்க. ஜனாமா எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா எங்க அத்தை அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் உறவுக்காகவும் நிறையவே காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. நம்ம மனசு கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு கவிதையை படிச்சா மனசுக்கு சில்லுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டைப் தான் என்னோட அத்தை. மீனா, நீ கொடுத்து வச்சவ. இப்படி ஒரு மருமக யாருக்கும் அமையாது. உன்னை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்க மாட்டா போலயே. மீனா, உன் மருமகளை கெட்டியா பிடிச்சுக்கோ. உனக்கும் சரி, உன் குடும்பத்துக்கும் சரி. நம்பிக்கையா வந்திருக்கா. உன் புள்ளகிட்ட சொல்லி சந்தோஷமா வாழ சொல்லு. இதை விட ஒரு பொண்ணு எங்க தேடினாலும் கிடைக்காது. வர மீனா. வர மீனா.
அத்தை சாரி அத்தை, உங்க ஃப்ரெண்ட்ஸை சரியா கவனிக்க முடியல. இன்னொரு நாள் கூட்டிட்டு வாங்க, கிராண்டா ஒரு விருந்து கொடுத்துடலாம். ஜனமா கிட்ட இருக்கிற மொத்த குணமும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. அதனாலதான் இந்த பொண்ண ஜனாமா தான் வீட்டு மருமகளா செலக்ட் பண்ணிருக்காங்க. தமிழ் என்ன இப்ப எதுக்கு இப்படி ஓடி வர? என்ன என்ன ஆச்சு? என்ன என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? கால் தரையில பட மாட்டேங்குது, என்ன விஷயம்? ஜனாமா, என் அத்தை இருக்காங்கல்ல, மீனாவா? அவங்க எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்களே. ஓ, அதுக்குதான் இவ்வளவு சந்தோஷமா? ஆமா, கல்யாணம் ஆனப்போ என்ன பார்க்கவே பிடிக்கலன்னு சொன்னாங்க. என்ன பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. ஆனா இப்போ தயங்கி தயங்கி என்கிட்ட பாசமா பேசுறாங்க, எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த வீட்ல கெட்டவங்க யாருமே கிடையாது. எல்லார்கிட்டயும் நல்ல குணமும் இருக்கு, கெட்ட குணமும் இருக்கு. அதே மாதிரிதான் மீனா குணமும். அவ ஒரு இன்னசென்ட். யாரு என்ன சொன்னாலும் பட்டுன்னு நம்பிடுவா. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வெளியே தான் இருந்த, வரதும் போறதுமா தான் இருந்த. இப்ப இந்த வீட்ல ஒருத்தியா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பால. ஆமா ஜனமா, இது இப்போ வெறும் ஆரம்பம்தான். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் மாமியார் நில்லுனா நிப்பா, உட்காருனா உட்காருவா. சாச்சா, நான் அப்படிலாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். நானும் என் அத்தையும் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். எங்களுக்குள்ள எந்த பர்சனலும் இருக்காது. அவங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நானும் என் லைஃப்ல இருக்கிற எல்லா சந்தோஷமான விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பேன். இந்த ஆசை வேற இருக்கா உனக்கு? ஏசியும் ஃபுல்லா வச்சிருக்கீங்க, டிவி சவுண்டையும் வச்சு ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? என்னால தூங்கவே முடியல. இப்ப நீங்க சவுண்ட் குறைக்க போறீங்களா இல்லையா? இந்த பாரு, எனக்கு சத்தமா டிவி பார்க்க தான் பிடிக்கும். உனக்காக வால்யூம்லாம் குறைச்சி பார்க்க முடியாது. நான் தான் சொல்றேன்ல, உனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நீ ஜானு ரூம்ல போய் படு. அங்க எந்த சத்தமும் வராது, யாரும் தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. போ. நல்லா வேணும். என்ன தூங்குறா? என்ன பண்ணாலும் அடங்க மாட்டா போல.